Hello students, welcome to my channel. இப்போ 12th accountancy exercise sum number 8 chapter 1ல sum number 8 பார்க்க போறோம். Raju does not keep proper books of accounts following details. என்னன்னா ராஜுங்கிறவர் ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல. அதோட டீடைல் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கேஷ் அட் பேங்க் எவ்வளவு இப்போது 1/1/2018 31/2018 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸு, லாஸ்ட் உள்ளது எல்லாமே 31st 12 கொடுத்துருக்காங்க க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேயபிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. கீழே இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல்னா அடிஷ்னல் கேபிட்டல் 50,000 நெக்ஸ்ட்டு வித் டியூ ₹2,500 பெர் மந்த்து என்ன பண்ணியிருக்காங்க, பெர் மந்த்து 2,500 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ இது ட்ராயிங்ஸ். ஓகேவா? ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபவ் இன்ஃபர்மேஷன். ப்ராஃபிட் ஆர் லாஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அடிஷ்னல் கேபிட்டலும் ட்ராயிங்ஸும் சம்மில் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் தெரியாது, க்ளோசிங் கேபிட்டலும் தெரியாது. அதுக்கு பதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், இந்த இதை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எதெல்லாம் அசட் எதெல்லாம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்குவோம். கேஷ் அட் பேங்க் என்னது? அசட். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசட், டெட்டாஸ் asset, sundry creditors liabilities, bank loan என்னது? liabilities. ஏன்னா அது லோன் தானே, நமக்கு எப்போ வேணாலும் திருப்பி கிடச்சிடும்ல, அதனால் அது liabilities. bills payable, பேங்க் லோன் வந்து நம்ம அடைக்கணும், நம்ம எப்போ வேணாலும் அதை வந்து என்ன பண்ணணும், லோனை வந்து செட்டில் பண்ணணும். அப்போ அது liabilities, நமக்கு ஒரு பொறுப்பு அது. bills payable என்னது? liabilities. plant and machinery asset. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாம் வாங்க. ஃபஸ்ட் ஹெட்டிங் எழுதிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 1/1/2018. இது வந்து என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல்னு மேலே ஹெட்டிங்கில் எழுதிங்க. ஓகேவா? அசட்ஸ் எழுதிங்க இந்த சைடு லயபிலிட்டிஸ் எழுதிங்க. அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் இந்த சம் போடணும். என்னென்னலாம் லயபிலிட்டி சைடு இருக்குதுன்னு பாருங்கள். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, பில்ஸ் பேயபிள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸோட வச்சு தான் போடணும். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000 என்ட்ரு பண்ணணும், பேங்க் லோன் 60,000 என்ட்ரு பண்ணணும், நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் 80,000 சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிங்க. ஓகேவா? எழுதியாச்சா? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000, பேங்க் லோன் 60,000 என்ட்ரு பண்ணியாச்சு, பில்ஸ் பேயபிள் 80,000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அசட் சைடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். Cash at bank 80,000, stock of goods 1,80,000, debtors 90,000, plant and machinery 1,70,000. இது நாலதையும் எடுத்துகிட்டு போய் asset சைடு என்ட்ரு பண்ணுறோம். Cash at bank 80,000, stock of goods 1,80,000, debtors 90,000, plant and machinery 1,70,000. ஓகேவா? இப்போ liability சைடும் அசட் சைடும் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது அசட் சைடு உள்ள பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. 5,20,000 வரும். அதுக்கு நேராக லயபிலிட்டிஸில் 5,20,000 போட்டுட்டு இந்த 3 அமௌண்ட்டு என்னென்ன அமௌண்ட்டு? சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? ஆட் பண்ணி இந்த 5,20,000ல் லெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வர கண்டுபிடிச்ச 5,20,000 லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 2,50,000 வரும். இதுதான் நமக்கு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 31st 12/2018 க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இதே தான் க்ளோசிங், ஆனால் க்ளோசிங் பேலன்ஸில் உள்ள அமௌண்ட் எடுத்து எழுத போகிறோம். இந்த சைடு உள்ள அமௌண்ட் எடுத்து அங்கே நோட் பண்ண போகிறோம். என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குது? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது? 1,95,000, பேங்க் லோன் இருக்குது 60,000, பில்ஸ் பேயபிள் 45,000. ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். க்ளோசிங் பேலன்ஸில் உள்ள அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசட் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். cash at bank 90,000, stock of goods 1,40,000, debtors to 1,40,000, debtors 2 lakh, next plant and machinery 1,70,000.
இதை அசட் சைடு அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 lakh வரும். அதுக்கு நேராக 6 lakh இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். வர ஆன்சர் என்ன வரும்? 3 lakh வரும். 3 lakh வர்றதான் நமக்கு என்னது? க்ளோசிங் கேபிட்டல், பேலன்சிங் ஃபிகர். இப்போ க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்போ ப்ராஃபிட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 போட்டுங்க. பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் என்னது? க்ளோசிங். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்மேட் எழுதிங்க. க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இதோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோமா? 3 lakh. அதை எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் புக்கில். அண்ட் withdrew ₹2,500 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இயர்லி தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ மந்த்துங்கிறதுனால 2,500 × 12, 1 இயருக்கு 12 month, அதனால் × 12 பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் 30,000 வரும். அப்போ 3 lakh + 30,000, 3,30,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் ₹50,000 கொடுத்துருக்காங்களா? அந்த 50,000 எடுத்து அடிஷ்னல் கேபிட்டலுக்கு என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டீங்கன்னா 3,30,000 - 50,000 எவ்வளோ வருது? 2,80,000 வருதா? அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துக்குவீங்க. இதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணோம். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஸ்டார்டிங்கில் கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ கேபிட்டல் வந்திருக்கு? 2,50,000 வந்திருக்கா? இந்த 2,50,000 எடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் நேராக போட்டு என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணி வர்றது நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இதை விட இந்த அமௌண்ட் ஹையாக இருந்துச்சுன்னா லாஸ்ன்னு வரும். இதை விட இது கம்மியாக தான் இருக்குது, அப்போ நமக்கு ப்ராஃபிட். இப்போ சம் புரியுதா? புரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.